வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தினமும் அப்டேட் போட்டுட்ருக்கோம். டெய்லி என்னென்ன ஒர்க்கு நடக்குது, அதுபோக புதுசாக நிறைய டிப்ஸுகள் நிறைய கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். லோ பட்ஜெட்டு வீடுகள் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா கொத்தனார் அடிப்படை பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் விரும்பினால் உங்களுடைய இடத்துக்கே வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே உங்களுடைய இடத்துக்கே வந்து அங்கே வந்து சொல்லித்தரப்படும். இல்லை நீங்களும் வந்தாலும் இங்கேயும் உங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கி கண்டிப்பான முறையில் சொல்லிக் கொடுக்கப்படும். அதனால் புதுசாக யாராவது தொழில் பழகணும்னு விரும்புகிறவங்க, வேறு எதுவும் டவுட் இருக்கிறவங்க என்னை சந்திக்க வரணும்னா நீங்கள் எனக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்க. நம்முடைய எய்ம் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய எய்ம், என்னுடையது நம்முடைய எல்லாம் அவங்களுக்கு ஒன்று தான். இப்போதைக்கு வந்து ஒரு 50K சப்ஸ்கிரைப் வரணும். அது கூடிய சீக்கிரத்தில் ஒரு சில நாட்கள் வந்துடும் நினைக்கிறேன். அப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அடுத்த எய்ம்னு பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் வரணும் அப்படின்ட்டு என்னுடைய விருப்பம். அது கொஞ்சம் நாள் ஆகும், சரியா? அதனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து யூடியூப்பை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வீடியோ பார்த்தாலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் நஷ்டமாக போகிறது ஒன்றும் கிடையாது. லைக் போடுறதுனால ஒன்றும் நஷ்டமாக போகிறது கிடையாது. நம்ம அவங்களுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இப்போ நம்ம வீடியோவை நிறைய பேர் என்ன செய்வாங்க, பார்ப்பாங்க. அதனால் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி, அதை பார்க்கணும், திரும்ப அந்த அவங்க அப்டேட் பார்க்கணும் அப்படின்னா நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன். அதனால் நமக்கு செலவு எதுவுமே கிடையாது. அதனால் நீங்களும் லைக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க, ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் பண்ணுங்கள். திரும்ப போய் மறுபடியும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது அன்சப்ஸ்கிரைப் ஆகிடும், சரியா? ஓகே, இந்த வீடியோவில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் அவங்க பார்த்துங்க ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். செப்டி டேங்க் தொட்டிக்கு மூடி என்ன போடலாம்னு சொல்லிட்டு. கடப்பாக்கள், சிமெண்ட் பிளேட்டு, காங்கிரீட்டு, பட்டியைக்கல், இந்த 4 இது கொஸ்டின் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வந்து பட்டியைக்கல் தான் வந்து அதிகமான பேர் வந்து டச் பண்ணியிருந்தீங்க. அதனால் வந்து அதுதான் உண்மையானது. ஏன்னா செப்டிக் டேங்க் தொட்டியை பொறுத்தவரையில் தண்ணி தொட்டி மாதிரி கிடையாது, வாட்டர் சம்பு மாதிரி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கேஸ் ஃபார்ம் ஆகிற இடம். அதனால் நீங்கள் கடப்பாக்கல் போட்டாவோ, சிமெண்ட் பிளேட்டு போட்டாவோ, காங்கிரீட் போட்டாவோ அது கொஞ்சம் கூட என்ன செய்யாது, தாங்காது. அதுக்கு வந்து பட்டியைக்கல், இந்த கல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் திரும்ப கூட எடுத்து அழிவில்லாதது. இது வந்து நமக்கு இயற்கையாக கிடைக்கிற அந்த கல் வந்து அழிவில்லாதது. அதில் வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லை. அந்த கல்லை நீங்கள் ஒரு தொட்டி போட்டிருக்கீங்கன்னா திரும்ப அந்த தொட்டி வேணாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கல்லை எடுத்து திரும்ப இன்னொரு தொட்டிக்கு நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் வந்து பட்டியைக்கல் தான் வந்து போடணும். ஒரு சிலர் வந்து கடப்பக்கல்லை போட்டு மேலே காங்கிரீட்டை போட்டுருவாங்க. அது எதனால் நான் போட முடியாது அப்படின்னு சொல்கிறேன்னா, என்கிட்டயுமே நிறைய பேர் கேட்டிருக்காங்க. தொட்டி வந்து பெருசாக கட்டிடணும், பெரிய தொட்டியாக போட்டுட்டு சார் இது என்ன செய்யலாம் சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. செப்டி டேங்க் தொட்டியை பொறுத்தவரையில் அகலம் வந்து கம்மியாக இருக்கணும். 5 அடி 6 அடி தான் இருக்கணும் அகலம். நீளம் நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். அகலம் கம்மியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த கல் தூக்கி போடும்போது கல் ரொம்ப நீளம் இருந்துச்சு அப்படின்னா சென்டரில் வந்து உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அகலத்தை குறைச்சிக்கணும். எப்போயுமே 5 அடி 6 அடிக்கு மேலே போகக்கூடாது. நீளம் நம்ம 10 அடி கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் கல் தான் வந்து நம்ம போடணும். ஒரு சில இடத்துல காங்கிரீட்டு போட்டுருவாங்க. இப்போ பெரிய தொட்டியாக கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கு வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. கல் அவ்வளோ நிலத்துக்கு கிடைக்காது. அப்போ என்ன செய்யணும், அப்போ நம்ம காங்கிரீட்டு தான் போட்டாகணும். அதனால் நம்ம ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். செப்டி டேங்க் தொட்டி வந்து எவ்வளோ நீளம் இருக்கணும், அகலம் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவில் புதுசாக வருகிற சப்ஸ்கிரைபர்கள் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்து டவுட் வந்துகிட்டே இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து பழைய வீடு சிமெண்ட் பிளேட் தான் போட்டோம், நல்லா தாங்குதுன்னு சொல்லுவாங்க. அது தாங்கலாம், ஆனால் இப்போதைக்கு அது வந்து ட்ரெண்டு கிடையாது. இப்போதைக்கு வந்து பட்டியைக்கல் தான் போடணும். நான் போன வாரத்தில் கூட ஒரு வீட்டில் போய் பார்த்துட்டு இருந்தேன். அவர் கேட்டார் காங்கிரீட்டு போடலாமான்னு சொல்லிட்டு. இல்லை கண்டிப்பாக நம்ம கல் தான் போடணும்னு சொல்லி சொன்னேன். கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகிற இடமா இருக்கனால வேறு நீங்கள் என்ன போட்டாலும் என்ன ஆகும்னா சீக்கிரம் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் இப்போ அது மேலே இப்போ காங்கிரீட் போட்டுட்டு நீங்கள் அது மேலே வந்து பாத்ரூம் கட்டிட்டீங்க அப்படின்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காங்கிரீட் வந்து அரிக்கப்பட்டுரும், அடுத்து கம்பி தெரிய ஆரம்பிக்கும், அடுத்த நாளடைவில் அது வந்து உட்கார ஆரம்பிச்சோம். கல் வந்து அப்படி கிடையாது. அது நீங்கள் எப்படி போட்டிங்களோ அதே மாதிரி இருக்கும். கடப்பக்கல்லுமே அரிக்க ஆரம்பிச்சிடும், சிமெண்ட் பிளேட்டுமே
அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் வந்து பட்டியக்கல் தான் வந்து இதுக்கு சரியான தீர்வு. அது ஒரு அடி வந்து 550 ரூபா இருந்துச்சு, இப்போ என்ன ரேட்டுன்னு தெரியல. அதிகபட்சம் ஒரு 600 700 இருக்கும் ஒரு அடி. இப்போ 5 அடி கல் வாங்கினீங்க அப்படின்னா 350 ரூபா 400 இருக்கும். அப்போ நம்ம ஒரு கல் வந்து 1 அடி அகலம் இருக்கும், நீளம் வந்து 5 அடி 6 அடி உங்களுக்கு தேவையானது நம்ம வாங்கிக்கலாம். அந்த கல் வாங்கி போடுங்க. போட்டுட்டு நீங்கள் அதுக்கு மேலே ஒரு பெல்ட்டை போட்டுட்டு மேலே நீங்கள் பாத்ரூமே நீங்கள் கட்டிக்கலாம். இல்லை வெளியே ஓப்பன் ஏரியாவில் போடுறீங்கன்னா போட்டுட்டு ஒருவேளை கொஞ்ச நாள் கழித்து அது ரிமூவ் பண்ணால் கூட எடுத்துகிட்டு அந்த கல்லை வந்து நம்ம திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்முடைய சேனலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொத்தனார் அடிப்படை பயிற்சி இலவசமாக சொல்லிக் கொடுத்துக்கிட்டுருக்கோம். உங்கள் ஊரில் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 2 பேர் 3 பேர் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ஒரு நாள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பயிற்சி அளிக்கப்படும். நீங்கள் நேராக இங்கே வரனாலும் தாராளமாக நீங்கள் எனக்கு கால் பண்ணிவிட்டு வரலாம். ஓகே, மறந்துடாதீங்க. அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ண மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் மட்டும் ஒரு தடவை பண்ணால் மட்டும் போதும். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.